ஆனா அன்புமணி இன்னொரு விஷயம் சொல்றாப்ல, வரலாற்று ரீதியா எடுத்துக்கிட்டு 1957ல இருந்து ம். 57 தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 62ல நடந்த சட்டமன்ற தேர்தல், 67ல நடந்த சட்டமன்ற தேர்தல், இதெல்லாம் 1967ல தான் திமுக ஜெயிக்குது. அண்ணாதுரை தலைமையில திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வர்றாங்க. அந்த 3 தேர்தல்லையும் பார்த்தா திமுக அதிகமான இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, அது எல்லாமே வட மாவட்டங்கள்ல. வட மாவட்டங்கள்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அந்த தொகுதிகள்ல இருந்து தான் நிறைய தொகுதிகள்ல ஜெயிச்சு ஆட்சிக்கே திமுக வந்திருக்கு. ஆனா, ஆட்சிக்கு வந்த உடனே வன்னியர் சமுதாயத்திலிருந்து ஒருத்தருக்கு கூட அமைச்சர் பதவி குடுக்கல. அப்புறம் போராட்டத்திற்கு பிறகு தான் வன்னியர் அமைச்சரா போடுறாங்க. அப்புறம் இன்றைக்கு கணிசமான அளவு வன்னிய அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா, அந்த ஒரு பாயிண்ட்ட சொல்றாரு. திமுக ஆரம்பத்துல இருந்தே வன்னியர்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கு. மேனிபுலேட் பண்ணியிருக்கு. அவங்கள சூழ்ச்சி செஞ்சு, அவங்கள கவுத்தி விட்டுருக்கு. அவங்களுக்கு பெருசா எதுவுமே திமுக செய்யல அப்படின்றாரு. அது ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அது அது சரியா தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.